உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு ஊரில் ஏழை மீனவன் ஒருவன் இருந்தான். அவனுடைய அம்மாவிற்கு கண் பார்வை இல்லை. அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தையும் இல்லை. ஒரு நாள் அவன் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றான். அப்போது கரையில் ஒதுங்கி கிடந்த பெரிய மீனொன்று அவனை பார்த்தது கெஞ்சியது. அதாவது அது என்ன சொல்லியது என்றால், மீனவனே, நான் சாதாரண மீன் இல்லை, கடலில் உள்ள மீன்களுக்கெல்லாம் தலைவன். ஆழ்கடலில் வசிக்கும் நான் ஒரு பெரிய அலையில் சிக்கி இந்த கரை பகுதிக்கு வந்துவிட்டேன். இப்போது நீந்த முடியாத அளவிற்கு மிகவும் சோர்வாக உள்ளேன். எனக்கு ஒரு உதவி செய் மீனவனே என்று அந்த மீன் சொல்லியது. என்னை பத்திரமாக ஆழ்கடலுக்கு கொண்டு போய் சேர்த்துவிட்டால் உனக்கு ஒரு வரம் தருவேன் என்றும் அந்த மீன் சொல்லியது. மீனவனும் அதை கேட்டுக்கொண்டு அந்த மீனை தூக்கி படகில் போட்டான். மிகவும் கஷ்டப்பட்டு படகை செலுத்தி கொண்டு போய் மீனை நடுக்கடலில் விட்டான். அதன் பிறகு என்ன வரம் கேட்பது என்று யோசித்தான். அவனால் ஒரு முடிவெடுக்க முடியவில்லை. எனவே அவன் மீனிடம் சொன்னான், மீன்களின் ராஜாவே, நீ சொன்னபடி நான் செய்துவிட்டேன். ஆனால் என்ன வரம் கேட்பது என்று எனக்கு இப்போது தெரியவில்லை. வீட்டுக்கு சென்று மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து விட்டு நாளை வந்து கேட்கிறேன் என்றான் அவன். மீனும் சரியென்று கூறியது. மேலும் நீ ஒரே ஒரு வரம்தான் கேட்க வேண்டும் என்று நினைவுபடுத்தி நன்றி கூறி சென்றது மீன். மீனவன் வீட்டுக்கு சென்றான். வீட்டில் பெற்றோரிடமும் மனைவிடமும் நடந்ததை கூறினான். ராஜா மீனிடம் என்ன வரம் கேட்பது என்று ஆலோசித்தான். அந்த வகையில் தந்தை என்ன கூறினார் என்றால், மகனே, நாம் நெடுங்காலமாக இந்த ஓட்டை குடிசையில்தான் வாழ்ந்து வருகிறோம். நமக்கு நல்ல வீடு வேண்டும் என்று ராஜமீனிடம் நீ கேளேன் என்று தந்தை மகனுக்கு கூறினார். அதன் பின்பு அம்மாவிடம் கேட்டான். அம்மா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எனக்கு கண் தெரியாமல் மிகவும் சிரமமாக இருக்கிறது. என் கண்கள் பார்வை பெற வேண்டும் என்று அந்த மீனிடம் கேள் என்றான். அடுத்தது மனைவி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நமக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன. இன்னும் நமக்கு ஒரு குழந்தை இல்லை. எனவே அந்த மீனிடம் நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேளுங்கள் என்றார். மறுநாள் அந்த மீனவன் கடலுக்கு சென்று ராஜா மீனிடம் ஒரே ஒரு வரம்தான் கேட்டான். அந்த ஒரு வரத்தில் அவன் பெற்றோரின் ஆசையும் அவன் மனைவியின் விருப்பமும் நிறைவேறின. அப்படி அவன் என்ன வரம் கேட்டிருப்பான், அதை பார்ப்போம். அந்த மீனவர் கேட்ட கேள்வி இதுதான். என் மகன் கீழே விளையாடி கொண்டிருப்பதை எங்கள் வீட்டு மாடியிலிருந்து என் பெற்றோர் பார்த்து மகிழ வேண்டும் என்பதுதான் அவன் கேட்ட வரம். அதாவது, என் மகன் கீழே விளையாடி கொண்டிருப்பதை எங்கள் வீட்டு மாடியிலிருந்து என் பெற்றோர் பார்த்து மகிழ வேண்டும் என்பதுதான் அவன் கேட்ட வரம். இந்த வரத்தில் அனைத்துமே அடங்கியிருக்கிறது. அதாவது, உங்களுடன் வாழ்பவர்களின் மீது உங்களுக்கு ஆழமான அன்பும் அக்கறையும் பாசமும், அந்த எண்ணமானது உங்களை அறியாமலேயே உங்கள் புத்தி கூர்மையையும் முடிவெடுக்கும் திறமையையும் அது இயல்பாகவே வெளிப்படுத்திவிடும். யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நண்பர்களே, தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்.